மகரம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எவ்வளவு தான் உத்தமனாகவே வாழ்ந்தாலும் உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்களும் நெருக்கமானவர்களும் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுக்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருப்பார்கள். அதுவும் பொய்யான ஒரு குற்றச்சாட்டுக்களை உங்கள் மீது வைத்து உங்களுடைய மரியாதையை கெடுத்த ஒரு நபர்களும் இன்னும் நிச்சயமாகவே உண்டு. சமூகத்தில் கௌரவமாகவும் யாருக்கும் துரோகம் நினைக்காமலும் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களின் 10ஆம் இடமாகிய கீர்த்தி ஸ்தானமும் அந்தஸ்தும் ராகவோ அல்லது அசுப கிரகங்களோ அமரும் பொழுது நீங்கள் செய்யாத ஒரு தவறுகளுக்கு அவமானப்பட வேண்டிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். இதையெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்திலேயோ அல்லது வாழக்கூடிய இடத்திலோ உங்கள் மீது அநியாயமாக பொய்யான குற்றச்சாட்டுக்கள் இன்னும் சுமத்தப்பட்ட ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும் என்று ஒருபோதும் நான் நினைத்து கூட பார்க்கவில்லையே. நான் செய்த தவறுகளுக்கு கூட எனக்கு பிரச்சனைகள் கிடைக்கவில்லை. ஆனால் மற்றவர்கள் செய்த தவறுகளுக்கு எனக்கு ஏன் பிரச்சனைகள் ஏற்படுகிறது? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எப்படி அமைந்தது என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் எவ்வளவோ விலக்கியும் உங்களை சுற்றி இருந்தவர்கள் அந்த பொய் பிரசாரங்களை நம்பி உங்களை சந்தேக கண்ணோடு பார்த்த பொழுது உங்களுடைய நெஞ்சம் துடித்த துடிப்பு அனந்தமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லையே, பின் ஏன் எனக்கு மட்டும் இந்த அவச்சொல் என்று நீங்கள் கதறி அழுது இறைவனிடம் முறையிட்ட நாட்கள் உங்களுடைய ஒழுக்கத்தின் மீது விழுந்த ஒரு பெரிய ஒரு வடுவாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதிலிருந்து இனிமேலாவது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நிலைமைகள் ஏற்படுமா என்று நீங்கள் யோசித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவறான ஒரு முடிவுகளை மட்டுமே தான் இன்னும் நீங்கள் எடுத்துக்கொண்டுமே தான் இருப்பீர்கள். இதுதான் உண்மை. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சமீபத்தில் கூட நடந்து கொண்டும் இருக்கிறது. ஆனால் மீண்டும் அதே தவறை நீங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது. ஒரு தவறு வாழ்க்கைக்குள்ள நடந்துவிட்டால் அதை நீ மீண்டும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரக்கூடாது என்பதை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். மகரம் ராசிக்காரங்களை, வாழ்க்கை நமக்கு இரண்டாவது ஒரு வாய்ப்பை நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆனால் அதே தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்கான அறிவையும் அது தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம். ஆனாலுமே கடந்த காலத்தில் ஒரு முடிவு உங்களுக்கு இழப்பை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கலாம். ஒருவரை அதிகமாக நம்பியது, ஒரு விஷயத்தை அவசரமாக செய்தது, அல்லது சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் போனது உங்களுக்குள்ள ஒரு பாடமாகவே மாறி அது இன்னும் மனதிற்குள் ஒரு காயத்தையும் ஒரு குழப்பங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த சம்பவத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் மனதில் வருத்தம் என்பது மட்டுமே தான் உருவாகி கொண்டிருக்கும். அந்த வருத்தங்களை நீங்களும் எப்படியாவது சரி கட்டி செய்து கொள்ளலாம், அல்லது அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவரலாம் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் நினைத்த விஷயங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அப்போது நான் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது என்ற எண்ணங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். ஆனால் மகரம் ராசிக்காரன் அன்பர்களே, கடந்த காலத்தை மாற்ற முடியாது. ஆனால் அதில் இருந்து கற்றுக்கொண்ட பாடத்தின் மூலம் எதிர்காலத்தை உங்களால மாற்ற முடியும். அது சில அனுபவங்களையும் சில விஷயங்களையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். சனி பகவான் அனுபவத்தின் மூலம் மனிதனை முதிர்ச்சியடைய செய்வார் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு சோதனைகளும் இனிமேல் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அறிவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும். இனிமேலாவது யாருடைய வார்த்தைகளையும் உடனடியாக நம்பாமல் அவங்களின் செயல்களை மட்டும் நீங்கள் கவனித்து பார்த்து அதன் பிறகு இந்த ஒரு நபர்களை நம்பலாமா வேண்டாமா என்கிற முடிவுகளை நீங்கள் எடுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
மகரம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. வியாபாரத்தை எப்படி செய்ய வேண்டும், அந்த வியாபாரத்தை எப்படி தொடங்கினால், எந்த ஒரு விஷயத்தில் ஆரம்பித்தால் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு தருணங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வங்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவும் அறிவாகவும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல்கள் என்பது மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் இப்பொழுது மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஒருவேளை கிடைப்பது போல தெரிந்தாலும் அதை நீங்கள் உடனே பயன்படுத்தி போடுங்கள். தள்ளி தள்ளி விடாதீர்கள். தள்ளிவிட்டால் அந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்குமா என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகங்கள் தான். சிறு கடன்களை முதலில் நீங்கள் அடைத்து விடுங்கள். அப்பொழுது தான் பெரிய கடன்களை அடைக்க முடியும் என்ற தைரியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான ஒரு செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மன தைரியங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலங்கள் இதுவாகத்தான் இருக்கும். மனக்காரகன் சந்திரனும் உங்களின் லக்ன அதிபதியும் சுப பலம் பெறுவதால் கடந்த கால அவமானங்களாலும் தனிமை போராட்டங்களாலும் உடைந்து போயிருந்த உங்களுடைய மனம் இப்பொழுது இரும்பை போல பலமடைய போகிறது. மனிதர்களின் பேச்சுக்களும் துரோகங்களும் நம்மை காயப்படுத்துகிறதை என்று நீங்கள் உள்ளூர புலங்கிய காலங்கள் முடிந்து எதையும் தாங்கக்கூடிய மாபெரும் மனதில் தைரியங்கள் என்பது உங்களுக்குள்ள இப்பொழுது பிறந்து வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறக்கூடிய ஒரு தருணங்களும் காலங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். கவலைகளாலும் பயத்தாலும் நெஞ்சு படப்புடப்புடன் வாழ்ந்த நீங்கள் இனிமேல் தெளிவான மற்றும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க தொடங்கக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மாறிவிடுவீர்கள். இனிமேல் தெளிவான தீர்க்கமான முடிவுகளை நீங்கள் எடுங்கள். பழைய கசப்பான நினைவுகள் உங்களை அரிப்பதை நிறுத்தி உங்களுடைய மனதை விட்டு நிரந்தரமாகவே இப்பொழுது விலகப் போகிறது. ஒரு புதிய மனிதனாக இமயம் போன்று அசைக்க முடியாத மன உறுதியோடு நீங்கள் வாழ்க்கையை எதிர்கொண்டு சாதிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே மாறிவிடுவீர்கள். உங்களுடைய உடல் நலத்திலும் கவனம் என்பது இப்பொழுது நல்ல ஒரு பலனை தேடி கொடுக்கும். வாழ்க்கையின் ஓட்டத்தில் பல நேரங்களில் நாம் நாமே கவனித்துக் கொள்வதை மறந்து விடுகிறோம். குடும்பம், வேலை, பொறுப்புகள் என்று அனைவருக்காகவும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய உடல் மற்றும் மனநலனை கவனிக்காமல் விட்ட ஒரு அனுபவங்கள் இன்னும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுக்கலாம். நீங்கள் பல விஷயங்களை மனதில் வைத்துக் கொண்டு அமைதியாக சுமந்து வாழ்ந்திருப்பீர்கள். வெளியில் தைரியமாகவே இருந்தாலும் உள்ளுக்குள்ள சோர்வுகளும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் மகரம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு காலமாகவே அமைய போகிறது. சின்ன சின்ன மாற்றங்கள் கூட பெரிய நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தரக்கூடும். சரியான உணவு, போதுமான ஓய்வு, மன அமைதிக்கான நேரங்கள் ஆகியவை உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். இதை தேடி கொடுக்கிறதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். ஏற்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே அழகாகவும் அறிவாகவும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல்கள் என்பது மேம்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் இப்பொழுது மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஒருவேளை கிடைப்பது போல தெரிந்தாலும் அதை நீங்கள் உடனே பயன்படுத்தி போடுங்கள். தள்ளி தள்ளி விடாதீர்கள். தள்ளிவிட்டால் அந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்குமா என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகங்கள் தான். சிறு கடன்களை முதலில் நீங்கள் அடைத்து விடுங்கள். அப்பொழுது தான் பெரிய கடன்களை அடைக்க முடியும் என்ற தைரியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான ஒரு செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மன தைரியங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலங்கள் இதுவாகத்தான் இருக்கும். மனக்காரகன் சந்திரனும் உங்களின் லக்ன அதிபதியும் சுப பலம் பெறுவதால் கடந்த கால அவமானங்களாலும் தனிமை போராட்டங்களாலும் உடைந்து போயிருந்த உங்களுடைய மனம் இப்பொழுது இரும்பை போல பலமடைய போகிறது. மனிதர்களின் பேச்சுக்களும் துரோகங்களும் நம்மை காயப்படுத்துகிறதை என்று நீங்கள் உள்ளூர புலங்கிய காலங்கள் முடிந்து
எதையும் தாங்கக்கூடிய மாபெரும் மனதில் தைரியங்கள் என்பது உங்களுக்குள்ள இப்பொழுது பிறந்து வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறக்கூடிய ஒரு தருணங்களும் காலங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். கவலைகளாலும் பயத்தாலும் நெஞ்சு படப்புடப்புடன் வாழ்ந்த நீங்கள் இனிமேல் தெளிவான மற்றும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க தொடங்கக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மாறிவிடுவீர்கள். இனிமேல் தெளிவான தீர்க்கமான முடிவுகளை நீங்கள் எடுங்கள். பழைய கசப்பான நினைவுகள் உங்களை அரிப்பதை நிறுத்தி உங்களுடைய மனதை விட்டு நிரந்தரமாகவே இப்பொழுது விலகப் போகிறது. ஒரு புதிய மனிதனாக இமயம் போன்ற